வெல்கம் गाइस. சோ இன்னைக்கு நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ண போறோம். எப்படி சேலஞ்ச் பண்ண போறோம்? என்ன சேலஞ்சா? அது நாங்க ட்ரான்சிஷன் கொடுப்போம். ட்ரான்சிஷன் பார்த்த உடனே நீங்களே கண்டுபிடிச்சிருங்க என்ன சேலஞ்ச். ஓகே ஓகே பண்ணிடலாமா? பை. டாடா. சோ இவ்ளோ ரெட், நானும் ரெட். எஸ். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சேலஞ்ச் என்ன? 24 hours red challenge. Eating red, wearing red, எல்லாம் ரெட். பட் எனக்கு ரெட்னால சுத்தமா பிடிக்காது. யாருக்குமே பிடிக்காது. ஒரு உண்மையை சொல்லட்டுமா சார்? கூகுள்ல சர்ச் பண்ணாலும் என்ன மாதிரி ஒரு குட் பை கிடைக்க மாட்டான் சார். ரெட்னாலே எனக்கு வந்து ரத்த எதிரி, எனக்கு எதிரி போடா பண்ணி தோணும். Red is power, you know? Red is power, red is fire. யாரது சொன்ன? Red is fire, red is power. We need to have that. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? To energy in girls, you know? இவள இங்கிலீஷ்ல எவனா கூட்டணும்? அந்த மாதிரி. So red, it's like நம்ம ரெட்ல எல்லாமே நம்ம சாப்பிடுறதுல இருந்தும் சரி, நம்ம வேர் பண்றதுல இருந்தும் சரி, எல்லாமே நாங்க ரெட்டா தான் இன்னைக்கு பண்ணலாம்னு இருக்கோம். So mostly red வந்து மேட்ச் ஆகும். சவுண்ட் வருதுல, அதுக்கு ட்ரெயின் வந்துரும். Come on baby, let's go on the bullet. வந்து சாப்பாடு விஷயத்துல அப்பப்போ ஆரஞ்சாவும் ஆகலாம், அப்பப்ப பிங்கிஷாவும் ஆகலாம். ஸோ டிபெண்ட்ஸ், பார்க்கலாம். நாங்க மோஸ்ட்லி வந்து ரெட் கலர் ரெட் கலர் மேட்ச் பண்ணலான்னு இருக்கோம். பார்க்கலாம், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நிறைய காமெடிஸ் நடக்கலாம், இல்ல நிறைய என்டர்டைன்மெண்ட் நடக்கலாம். நீங்க ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது இந்த வீடியோ என்ன நடக்கலாங்க, அவ்வளவுதான் பேச்சு. ஏன் கத்துற? சரி இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ண மறந்துடாதீங்க. தட்ஸ் மெயின் திங். நெக்ஸ்ட் சேலஞ்ச் என்ன பண்ணுன்றது சொல்லாம மறக்காதீங்க. எஸ், நெக்ஸ்ட் சேலஞ்ச் என்ன சொல்லன்றது மறக்காதீங்க. சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், பசிக்குது. இன்னும் எதுவும் செய்யல, என் டம்மி கொஞ்சம் காலியா இருக்கு. டம்மியா? டம்மியோ ஐயோ அதுக்கு பேரு டம்மி தான் சொல்லுவாங்க. ஆனா டம்மி மீன்ஸ் தொப்பை நமக்கு இருக்குது. மை ஸ்டமக். ஸ்டமக் பேபி கொஞ்சம் காலியா இருக்குது. சரி, கொஞ்சம் இல்ல, ரொம்ப காலியா இருக்கு. எதுவுமே சாப்பிடல. வந்து நாஸ்டா செய்யணும். ஆமா செய்யணும். நாஸ்டா இல்ல, பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், சாப்பிடணும். எல்லாம் பாப்பீங்க நீங்க. ஜஸ்ட் என்ஜாய் திஸ் வீடியோ, தட்ஸ் இட். ஓகே, நீ இங்கிலீஷ்ல பேசாத. சரி, திஸ் இஸ் தமிழ் வீடியோ. சென்னைக்காரங்க பாக்குறாங்க, மானத்தை வாங்காத. ஓ சென்னை இஸ் மை. எனக்கு வலிக்குது, நீ அடிச்சு. சரி, ஓகே, ஆரம்பிக்கலாம். பை பை. ஜாலியா இருக்கிற அன்னைக்கு. ஓகே गाइस, we are making chapati. Hey, Pune is coming. See here. Hey, you get up, man. Why you are coming to my home? A few moments later. ஓகே, இப்போ நம்ம சப்பாத்தி பண்ண வந்துட்டோம். எஸ், சப்பாத்தி. நீங்க நினைப்பீங்க என்னடா வெள்ளை கலர்ல சப்பாத்தி பண்ணுவீங்களா? இல்ல ட்ரிக் வச்சிருக்கோம். ட்ரிக்கா? என்ன ட்ரிக்னு பார்க்கலாமா? இங்க பூஜை பிடிச்சுவீங்க. என்னடா பாக்குற பண்ணி பயல? ட்ரியாரா பாத்துட்டு இருக்கற. ரிஸ்க் எடுக்கறல, எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஒரு விதமான காமெடி தான். அச்சா, காமெடி. ஆட்டு மிராண்டி முடிச்சு ஜெயில போடுங்க சரவண. ஏன் பூஜை பார்த்துட்டு இருக்க? எனக்கு புரியல. நீ ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்றத அதனால பாத்துட்டு இருந்தேன். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சப்பாத்தி பண்ண போறோம். சப்பாத்தி தான் பண்ண போறோம். நான் சப்பாத்தி கூட வந்து எனக்கே வந்து ஸோ வந்து சப்பாத்தி கூட வந்து நாங்கள் வந்து ஒரு ரெட் கலர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து பீட்ரூட் வந்து ஆட் அப் பண்ண போகிறோம். ஸோ பீட்ரூட் கூட வந்து சப்பாத்தி பண்ணி அதை சாப்பிட்டு ப்ளஸ் வந்து அது கூட வந்து மோஸ்ட்லி ஏதாவது ரெட் கலர் சட்னியோ இல்லை மேபி ஜாமோ நாங்கள் சாப்பிட்லான்ற பிளான்ல இருக்கோம். பார்க்கலாம். சப்பாத்தி சில பசிக்குது, சீக்கிரம் பண்ணு. பசிக்குதுங்க. அங்க பண்றா, நம்ம கொஞ்ச நேரம் உட்காருவோம். பசிக்குது, என்ன பண்றது? மொக்க போடலாமா? நீங்க எப்படி மொக்க போடுங்க? நான் தான் தனியா போடணும். பண்றேன்னு பேர்ல பெனஞ்சு இந்த நானு வேற எதுவும் பண்ண மாட்டேங்கிறேன். சரி பண்ணுவோம். வந்துருச்சு. பட் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கையெடு லைட்டா ஊற்றி, ரொம்ப ஊற்றி மாவா ஆக்கிடாது. சப்பாத்தி மாவு பதிலாக தோசை மாவா ஆக்கிடாது.
இதுல இங்க ரெட்டா தெரியுது பட் கேமரால பிங்க் அது கேமரால பிங்க் இருக்குது. இதோ உருட்டையா ரெடி பண்ணியாச்சு. இப்ப பரட்டிட்டு சுட வேண்டியதுதான் இந்த தவால. சீக்கிரம் பண்ணலாம், ரொம்ப பசிக்குது. மேடம் ஜி நீங்க தயாரா பரட்டுறதுக்கு? கமிங் ஜி. பரட்டுவோம். பிங்கா ஏன் தெரிஞ்சுதான் எனக்கு தெரியல, இங்க ரெட்டாக தெரியுது. ஆனா உண்மையாவே அதனால கொஞ்சம் அதிகமாக பீட்ரூட் போட்டேன், 2 பீட்ரூட் போட்டேன். உங்களுக்கு பேக்ரவுண்ட் சத்தம் கேட்கும், பட் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏன்னா எங்கள் அப்பா டிவி பார்க்குறாரு. சப்பா ராமா பசியோ பசிங்க முடியல, நல்ல ரொம்ப பசிக்குது. காலிலேருந்து எதுவுமே சாப்பிடல. மணி 10:30 ஆகுது. நாங்கள் 10 மணிக்கு தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணது. என்னை பார்க்க எலி மாதிரி இருக்குது. சரி வாடி. நாங்க இவ பரட்டுறது பாப்போம். இவ பரட்டுறது இந்தியா மேப், எல்லா மேப்பும் பாபு ஸ்னேக் பாபு பாருங்க பாருங்க. பாடுறா பாட்ட லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா லாலே. ஏய் அடுத்த லைன் எல்லாம் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. கொஞ்சமாவது வருவோம்னா வரும். அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா அப்படிதான். உன் சப்பாத்தி வீடியோ இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். அது ரொம்ப கேவலமா பண்ணா, பிகாஸ் எனக்கு அப்ப தெரியவே தெரியாது ஆக்சுவலி. ஏன் இப்ப மட்டும் இருந்துச்சு? 1 வருஷம் தான் டிஃபரெண்ட். 1 வருஷத்துல கத்துக்கிட்டியா? ஓரளவுக்கு தெரியும்ல. கொஞ்சோண்டு சப்பாத்தி பெஞ்சதுனால தான் நீ தப்பிச்சிட்ட. பெருசா நெக்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ போடுறேன், பூரா வேர்ல்டுக்கு நீ சப்பாத்தி செய்யணும். கேஸ் ஆன் பண்ணீங்களா? கேஸ் எல்லாம் ஆன் பண்ணி வச்சாச்சுங்க. உங்களை மாதிரி இல்லைங்க நானு. நம்மளே திருப்போம் கொஞ்சம் ஸ்டைலா. திருப்ப முடியல, போட்டுக்கிச்சு. எங்க வரமாட்டேங்குங்க, நானும் எவ்வளோமா தட்டுறது. கத்தி வச்சு சுத்தி கிண்டிட வேண்டியதான். தீஞ்சு போச்சுங்க, புகை வருது. பாத்தீங்களா? நெய் ஊத்துறி நாய. ஏன் கத்துற? சரி சரி. ஏங்க என்னங்க இது? இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. A few moments later. நாங்க எந்த ஜாப்பனீஸ சுடுவோம் பாக்குறீங்களா? இது எந்த மேப்னு சொல்ல பாப்போம். ஜப்பானா இல்ல இந்தியாவா? சென்னை. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சென்னையா? எஸ். உனக்கு எல்லாமே சென்னை சென்னை தான் தெரியுமா? சென்னை இஸ் மை ஃபேவரட் गांव. फेवरेट गांव? அது गांव இல்லமா, சிட்டி மாதிரி. இப்ப गांव मतलब कि मैं हिंदी में बोल रही हूँ. गांव ना विलेज மாதிரியே தான் गांवன்னு சொல்லுவாங்க. तो सिटी को क्या बोलते हैं हिंदी में? सिटी को सिटी बोलते हैं. सिटी नहीं तो ग्रा சாவு அடிக்கிறாங்களே என்னைய. சந்தியா இந்த மாதிரி கேவலமான ஜோக்லாம் பண்ணா சந்தியா, அசிங்கமா காரி துப்புருவேன். இது ஆக்சுவலா இப்படி இருந்தது, நம்ம இப்படி ஆக்கிடுவோம். இது ஆக்சுவலா இப்படி இருந்தது, இப்படி எடுத்து இப்படி தேய்ச்சா அப்புறம் இப்படி திருப்பி அப்படியே ஷாணி. ஏன்னா பாணி சந்தியா நோ கேலரிஸ் ஃபார் மீ. சந்தியா எவ்வளோடி அம்மா அடி மோடு சப்பாத்திக்கு வெள்ளையா தெரியணும். அந்த வந்துட்டு பண்றேன்னா இந்த பாத்தீங்களா நல்லா ரெட்டா இருக்குது. இது கூட என்ன சாப்பிட போறோம்னு யோசிச்சியா? டொமேட்டோ ஜாம் தான். புரியல. டொமேட்டோ ஜாம் விட்டா கிறுக்கு நாச்சிரு வாங்கி போட்டுருக்கு. கெச்சப். நீங்க சாப்பிட தெரியல. லூசு மாதிரி பேசாத, புரியுதா? லூசு. என்னடா முறப்பு மூஞ்சியும் முகர கட்டையும். சூப்பர். ஆயிடுச்சுங்க. அம்மா பீட்ரூட் சப்பாத்தி செய்யறதுக்குள்ள பாதி உசுர் போயிடுது. நான் பீட்ரூட் பண்ணவா? பண்ணு. தோ திஸ் இஸ் அவர் பீட்ரூட் சப்பாத்திக்கா. ரவுண்டா இருக்கா? நான் செஞ்சு ரவுண்டா இருக்குன்னு சொல்லிட்டேன். பார்த்து மெல்லமா வைக்கணும் என் சப்பாத்தி எல்லாம். ரெஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ நோ தட்? நோ. சரி ஆரம்பிக்கலாம், சாப்பிடலாம் பசங்க. டொமேட்டோ கெச்சப். அச்சா
இல்லைங்க நீங்கள் கேமரா போடுங்க நான் வேணா உங்களுக்கு ஊட்டி விடுறேன். இத்தனை வருஷமா போட்டாலும் இருக்கு. இது எது டக்குன்னு 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 கைட்டு டக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு 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 பார்க்காத. ஓ டக்குன்னு டக்குன்னு பார்க்காதே. Chapati with the ketchup. This is our breakfast. What about lunch? I don't know. First tasting. don't know. First just tasting. அடிக்கணும். கெச்சப் அதிகம். ஆஹா பீட்ரூட் இனிப்பா இருக்கு, கெச்சப் கொஞ்சம் இனிப்பா இருக்கு. அதெல்லாம் ஐயோ எனக்கு நான் பற்றி தெரியலையே. நல்லா எனக்கு இருக்கு. சுருத்துருங்க. இல்லை உனக்கு அப்படியே ஆச்சுல்ல, எனக்கு அப்படி ஆச்சு. அப்படியே இங்கே வச்சு சூப்பர். நல்லா இருக்கு. நாட் பேட். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும். நாங்கள் உப்பு கூட போகல, அவ்வளோ சூடு பண்ணியிருக்கோம். சூடு சொன்ன இருந்தால் நீ பப்ளிக்ல டான்ஸ் ஆடுறேன் நான். அந்த வீடியோ பார்க்கலாம். நொட்டு புட்டுக்கையா கானா பேர் பாட்டு பேர். பட் நல்லா நாட் பேட், சூப்பராக இருக்கு. சரி சரி இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். சரியா? லஞ்ச் ஓகே. ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை வந்துருச்சு. ஸோ லஞ்ச் எங்களால் சாப்பிட முடியலை. எங்கள் அப்பா சொல்கிறாரு நான் வெளியே வாங்கி தரேன், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை. நாங்கள் 12 மணிக்கு இல்லை 11 o'clock விட்டு கிளம்பணும். இப்போ மணி எத்தனாவது 2 ஆகுது. வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு வேலையை முடிச்சு இப்போ திரும்ப கிளம்புறோம். ஸோ இப்போ வரைக்கும் வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் இன்னும் பாக்கி இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் மேபி நாங்கள் ரெட் கலர் ஃபாலோ பண்ண முடிஞ்சா பார்ப்போம். ஏன்னா சாப்பாடு வீட்டில் பண்ணலை, எங்களுக்கும் பண்ண டைம் இல்லை. ஸோ ஹோப் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஃபாலோ பண்ணுறது. 10 மணிக்கு தான் சாப்பிட்டோம். அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் பாருங்க. அதே ரெடி ட்ரெஸ்ஸோடு அப்படியே கிளம்பிட்டோம். வேறு எதுவுமே எங்களால் பண்ணவே முடியல. ஸோ மேபி ரெட் கலர் ஃபுட் கிடைக்காம இருக்கலாம். ரூல்ஸை பிரேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக அடுத்த சேலஞ்சில் இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ரூல்ஸ். நாங்கள் வந்து ஃபுல்லாக ரெட்டாக பண்ணலான்னு இருந்தோம். பார்க்கலாம், முடிஞ்சால் பண்ணலாம். இட்ஸ் ஓகே. அவங்களும் நம்மளோட திட்ட போகிறது இல்லையே. திட்ட மாட்டாங்க தான், பட் ஒரு கில்ட் என் மனசில் இருக்கு. அவ்வளோதான். இட்ஸ் ஓகே. ஸோ பார்ப்போம். அம்மா அப்பாவும் வந்துட்டுருக்காங்க. கிளம்ப வேண்டியதாக கிளம்பிட்டு அந்த வேலையை முடிக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அந்த வேலையை முடிச்சுட்டு அப்பா சொன்னார் உங்களுக்கு வெளியே நான் சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு. நாங்கள் எவ்வளவோ சொன்னோம். எங்கள் அப்பா சொல்கிறாரு நான் என்ன பண்ணுறது, இம்பார்ட்டன்ட் வேலை வரும், நானே பார்த்தேன் அப்படின்னு எங்களே திட்டுறாரு. இட்ஸ் ஓகே. ரெட் கலரில் கிடைக்கலனாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். மோஸ்ட்லி அங்கே ரெட் கலர் கிடச்சா நாங்கள் வாங்குகிறோம், கிடைக்கலன்னா வி ஆல்சோ டோன்ட் நோ. ஸோ லஞ்சு சாப்பிட்றப்போ உங்களை மீட் பண்ணுறேன். சரி பாய். பாய். சாப்பிட்லாம். ஆக்சுவலி நாங்கள் வேறு எதாவது பிளான் பண்ணோம். பட் என்னென்னா ரெட் ஃபுட் வேணும் நாங்கள் அப்பாட்ட கேட்டனால இங்கே வந்துட்டாங்க. ஸோ வாங்க சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு ஸோ வந்து நாங்கள் வந்து பாவ் பாஜி வந்து நாங்கள் வாங்கிட்டோம். இட் இஸ் ரெட் கலர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப வந்து சொல்லாதீங்க இது மாதிரி என்னடா ரெட் எக்ஸாக்ட்லி இல்லையே அப்படின்ட்டு. பாவு இல்லையே, பாவு இல்லையே ரெட் கலரில் அப்படின்ட்டு. பட் பாஜி இது மாதிரி ரெட் கலர். ஸோ ரெட் கலர் வந்து லஞ்சும் முடிஞ்சிருச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஐ ஹோப் வி ஆர் ஃபாலோவிங் ரைட். நாங்கள் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் வேறு எதாவது பிளான் பண்ணுவோம். நாங்கள் வேறு எதாவது சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம். பட் நாங்கள் எங்கள் அப்பாட்ட வந்து கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணோம். அப்பா அந்த மாதிரி நாங்கள் ரெட் கலர் சேலஞ்ச் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ரெட் கலர் சாப்பாடு கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே சரி அப்போ ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நம்ம இது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஓகே. இப்போ எங்கள் அம்மா அப்பா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றாங்க, நாங்கள் ரெட்டு சாப்பிட்றோம். சரி இப்போ நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். பாய் பாய். எங்கள் அப்பா வண்டியில் ஸ்டாண்ட் இருக்கு. எனக்கு என்னமோ ரெட் கலர் மாதிரியே தெரியல. இதில் பார்க்க வந்து ரெட் கலர் மாதிரி தெரியும். என்ன சொல்லாங்க? பாவு வேணுமா ரைஸ் வேணுமா? ரைஸ் ரெட் கலர் தானே.
ரைஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெட் கலரில் தான் இருக்கும். ஒன்று இது பாருங்க, நல்ல ரெட்டிஷ் கலரில் வேணும். வேற லெவல். என்னது டேஸ்ட் ஒருவேளை உங்களுக்கு ஆரஞ்சா இருந்தா அது ரெட்டு தான் உண்மையாவே. தேங்க்யூ. 4 கிலோ சாப்பிடுமா மரியாதை ரொம்ப திமிர பண்ணாத. சாப்பாட்டுக்கு மரியாதை கொடு, சாப்பாடு மரியாதை கொடுங்க. பார்த்தீங்களா எங்கள் அப்பா திட்டிட்டு போனாரு. எங்கள் அப்பா ஃபோனில் ஸ்டாண்ட் இருக்கனால வசதியாக போச்சு. சூடாக இருக்கு ஃபேன். இல்லை இப்போ ஃபேனில் செட் பண்ணி ஏசியில் செட் பண்ணோம். இப்போ ஜல்லி ஜல்லி ஐம் ஜல்லி ஜல்லி. நோ டீசன்ட் இன் மை ஃபுட். இது நான் 24 hours 100 rupees சேலஞ்சை சொல்லிட்டு. நோ சொன்னேன். அதுமாதிரி ஒரு விஷயம் சொல்லலான்னு இருந்தேன். என்னன்னா, நிறைய பேருக்கு வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது கொஞ்சம் மன வருத்தல் வந்து எங்களுக்கு உண்டாகுது, ரொம்பவே உண்டாகுது. ஸோ வந்து லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் பண்ணிவிடுங்க. தட் வுட் பி எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக பார்க்கணும். இங்கே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கானா, தூரமாக நின்றுட்டு இருக்கோம். இப்போ எங்கள் பக்கத்தில் வந்து நின்று நாங்கள் என்ன பண்ணோன்றதை நோட்டீஸ் பண்ணோம். இந்த ஜனங்களுக்கு நான் வெக்கம் மானும் சூடு சொன்னே இல்லை. போன நீங்க உட்காரு. ஏய் நீ உங்க உட்காரு. உண்ணாவது நான் பின்னால இருந்து எப்படி முன்னால இருந்து. A few moments later. போயிட்டு சிங்கிள் ஏதோ பிளான் பண்றான். எனக்கு என்னமோ தோணுதுங்க. அவன் மூஞ்சி கூட எங்களால காட்ட முடியாது. கொஞ்சமாவது வந்துச்சு for me. போதும்ல பார்த்து இந்த பாருங்க புலாவ் ரெட் கலரா தான் எக்ஸாக்ட்லி எல்லாம் ரெட்டு தாங்க. Later. ஐயோ ஓகே வந்துச்சு. 4 கொடுங்க. பா This is the red rice. You can see that. So சாப்பிடலாம். Cheers. சுடுது tasty. நம்ம இனிமேட்டு சாப்பிட்றப்பல எப்பவுமே சியர்ஸ் அவங்களுக்கும் சொல்லுவோம். Cheers. சூடால இதுக்கு பேர் தான் ஜவா புலாவா. தவா புலாவ். தவா புலாவ். தவானா கடாய், கடாய்னா குண்டான் என்னது? தவானா கடாய் போதும். குண்டான்னா தெரியும் உங்களுக்கு கடாய். எனக்கு தெரியாது. எதுவும் தெரியாது. எனக்கு ஹிந்தி தமிழ் கடாய் ஒன்று தான். கடாயெல்லாம் புரியும். தவானா பெரிய கடாய். இந்த மூஞ்சி அந்த ஸ்க்ரீன் போடுற பார்த்துக்கோங்க. இது சாப்பிட்டு முடிச்சு உங்களுக்கு ஒன்றா கழிச்சு பார்ப்போம். என்ன சொல்லிட்டுங்களா அவங்கள்ட்ட? சொன்ன பசங்க வீடியோ எடுக்கணும் 2 கிலோ இருக்காங்க. ரொம்ப குடும்பம் தெரியல.
எருமை தூக்கிக்கா. வணக்கம். முடிஞ்சிச்சு. ஸ்ட்ரைட் ஐஸ்கிரீம். ரெட் எல்லாம் இருக்காது, ஆனால் வெள்ளை கவராவது ரெட்டாக இருக்குதுல்ல அட்லீஸ்ட். நாங்கள் கவர் அட்லீஸ்ட் ரெட் கலரில் வாங்குறோம். 20மா, ஆனால் எனக்கு கோன் தாம்மா வேணும். कोन रेड कलर में नहीं है क्या? हेलो, कोन रेड कलर में है क्या? शो அது ரெட் மாதிரி இருக்கு. எது இது? ரெட் கலர் இல்லடி. ஆஹா, வேற கலர் பார்ப்போமா? இல்லை இந்த ஜூஸ் ஆகிக்கோங்க. ரெட் கலரில் கோன் இல்லை, வேற கலர் போகலாமா? பார்க்கவும் போட்டிக்கிறாரு வேணுன்னு. போகலாமா? வேற கலர் இங்கே கோன் இல்லை. எங்கே இருக்கு வேலை வேலை பண்ணலாம். இப்போ இல்லைப்பா, நம்ம அந்த வேலையை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு வந்து சாப்பிடலாம். சரி ஒரு பாட்டு தண்ணி பட்டரா एक बोतल पानी. एक बोतल தண்ணியா? தண்டா வேணுமா? தண்டா வேணாமா? தண்டா வேணாமா? ஹலோ, தண்டா வேணாமா? ஏய், என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? ஜூஸ்லாம் ரெட் கலர் ஜூஸா? சரி கேட்போம், வாங்க. ஐயோ, ஒன்று போதும் ரேஷ்மா, ஒன்று போதும், ஒன்று போதும், ஒன்று போதும் ரேஷ்மா. அது நல்லா இருக்காது, நான் சொல்கிறதுக்கு என்ன தான் வாங்குறேன். ஒன்றே ஒன்று போதும். எடுத்துக்கோ. இந்த இரு 20. ஐயா A few moments later. கலரில் வந்து இதான் கிடச்சிது ஆக்சுவலாக. இது பேர் வந்து ஸ்டிங் தானே, ஸ்டிங் எனர்ஜி. ஸோ இது நான் வந்து சொல்கிறேன், இது வந்து கேவலமாக இருக்குமா? என்ன குடிச்சு பார்த்துருக்கலாம், நான் வந்து குடிச்சு பார்த்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். இவளோட ரியாக்ஷன் எனக்கு தெரியும், பட் என்னோட ரியாக்ஷன் நீங்கள் பார்ப்பீங்க, இவளும் பார்ப்பா. குடிச்சு தானே ஆகணும். ரெட் கலரில் சீக்கிரம் என்ன பண்ணுற பாருங்க. ஒரு பாட்டில் திறக்கிறது போச்சுடா, அவ்வளோ கேஸ் ஃபார்ம் ஆகுது. முன்னாடி சோடா போட்டு மாதிரி ஆப்பிள் சைடர் வினிகர் மாதிரி இருக்கு. இரு, நான் அப்போ குடித்தேன், இப்போ தெரியல. ஐயோ, எனக்கு குளிப்பு நாளே சீக்கிரம் போடுறீ, எனர்ஜி போகுது. நல்லா அவ்வளோதான் உனக்கு எவ்வளோ ஓகே தான். ஆப்பிள் சைடு வினிகர் மாதிரி தான் இருக்குது, பட் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரியே கசக்குது. நல்லா தான் இருக்கும். எனக்கு பிடிக்கிறப்போ அப்பப்போ வேணால் தண்டாக்கு வேணால் குடிக்கிறேன். ஸோ குடிச்சு பார்த்துட்டோம், குடிக்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறேங்கப்பா. குடிச்சிட்டோம், குடிக்கல இன்னும் கொஞ்சம் இருக்குது. ட்ரை பண்ணு, புரியல. போதும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் டேரெக்டாக டின்னருக்கு போகும். ஓகே, கூப்பிட்டா வேணானே தாங்க, நான் குடிச்சிக்கிறேன் லூஸு எதுக்கு. ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம டின்னருக்கு பார்க்கலாம். பாய். ஆக்சுவலி ஐம் ரியலி சாரி, நாங்கள் காட்ட மறந்துட்டோம். இது ஆக்சுவலி ஒரு ஆரஞ்சிஷ் ரேட்டு, மன்னிச்சிருங்கப்பா. எங்களால் உண்மையாகவே ரெட்டிஷ் எடுக்க முடியல. ஸோ வெளிலேருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்துருக்கோம். ஆக்சுவலி அது சாப்பிட்டோம், ஏன்னா வீட்டில் ரெட்டிஷ் பண்ண முடியல, டைமே கிடைக்கல. ஸோ வெளில ரெட்டு கலரில் கேட்டால் அவன் ஆரஞ்சு கலரில் குடித்தோம். நாங்கள் என்ன பண்ணுறோம் சொல்லுவோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து மோஸ்ட்லி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கேமரா கேப்சர் பண்ணுறதுக்கு ஃபோனில் சார்ஜும் இல்லை. ஸோ இந்த சேலஞ்ச் வந்து நாங்கள் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு சேலஞ்சு மன்னிச்சிருங்க, ரெண்டாவது கரெக்டாக பண்ணிடுவோம். ரெண்டாவது மோஸ்ட்லி அடுத்த சேலஞ்ச் வந்து நாங்கள் மோஸ்ட்லி கரெக்டாக பண்ணுறோன்ற அஷூரன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். யா, அவ்வளோதான். இதோட நம்ம வீடியோ முடிச்சிடலாம், வேறு வழி இல்லை. ஓகே, டன். ஸோ until then it's bye bye from Reshma and Sanjaya. bye. Bye.